நண்பர்கள் வணக்கம். நம்ம இருப்பதில் பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 3 மாடுகளுமே ஜெர்சி மாடுகளா, நல்ல தெளிவான மாடுகளா, தரமான மாடுகளா இருக்குதுங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் அந்த மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ்ங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதலா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில சுத்த செவலையில நல்ல பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. பல்லு 2 பல்லு தான் போட்டுருக்கு. 2 பல்லு தலையீத்து மாடுங்க. 2 பல்லுக்கே மாடு நல்ல பெருவெட்டில நல்ல பெருங்கூட்டான மாடு. கண்டிப்பா இன்னும் பல்லு செவம் நல்ல பெருவெட்டில வரும். கிளிக்கொம்பு டைப்பில நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடும் கூடங்க. தொப்புள் இறக்கத்துல நல்ல ஒரு தெளிவுல இருக்குது. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 10லேருந்து அதிகபட்சம் 20 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு கன்றீணும். இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. நிச்சயமாக நல்லா மடி எடுக்கும். கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு விற்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 15, 16 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்த மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாது. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைன்னு சொல்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் பண்ண கறக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்ல எலும்பு மாடத்தில் நல்ல வாட்சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு. ஜெர்சியில் எல்லா பொறுப்புலையும் நல்ல தெளிவான மாடாக இருக்கணும். வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக பண்ணால் தேர்வு செஞ்சுக்கலாங்க. சுழி சுத்தத்தில் குணமும் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் தேவைன்றவங்க வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து ப்ளஸ் கிர் கிராஸ் மாடுங்க. நல்ல ஒரு கிராஸ் டைப்பான மாடு. நல்ல அதிக கறவைத்தல் கொண்ட மாடுங்க. நல்ல எலும்புகாலத்தில் இந்த மாடுமே நல்ல வாட்ஸாட்டத்தில் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. நிச்சயமாக மாட்டோட பால் தாரெலாம் பாருங்கள், எல்லாமே தெளிவாக இருக்குது. நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு. தலையீத்துலேயே நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. ஒரு பக்கமான கிராஸ் டைப்பான மாடு. அதே மாதிரி நல்ல பால் பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸ் என்ன வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை தேர்வு செய்யலாங்க. சுத்த செவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 17லேருந்து 18 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 16லேருந்து 18 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 8 16 லிட்டர் கறவை குறையாமல் பார்த்தீங்கன்னா கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையும் தேவைன்றவங்க வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து பல்லு அரைக்கடையாக இருக்குதுங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு கிர் கிராஸ் மாடுங்க. கிர் கிராஸில் நல்ல பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடுமே நல்ல பெருவெட்டான மாடுங்க. இன்றைக்கி பார்க்குற 3 மாடுமே நல்ல பெருங்கோட்டில் எல்லாமே சுத்த செவலையில் கிர் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுகள் தாங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிர் மாட்டை பொறுத்த வரைக்கும் பல்லு அரைக்கடையாக இருக்குது. ஈத்து 2வது ஈத்து மாடு தாங்க. தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு. போட போகிற கன்று 2வது கன்று. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கன்று போட ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10லேருந்து ஒரு 15 நாள் அக்கௌண்ட் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 18 லிட்டருந்து 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த இதுலேயும் எப்படி ஒரு 17லேருந்து 18 லிட்டர் பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. அதிகபட்சமாக ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. கிர்கிராஸில் பல்லு அரைக்கடை. ஈத்தை பொறுத்த வரைக்கும் 2வது ஈத்து சுழி சுத்தத்தில் குணம் ரொம்ப சாதுவான குணங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையும் தேவைன்றவங்க வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 3 மாடுகளும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சியிலே விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவைன்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடையிலையும் யூடியூப் சேனலில் பராமரிப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாடோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காது. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நன்றி, வணக்கம்.